வணக்கம். இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகத்திலிருந்து இயல் 8 வந்து பார்க்க போகிறோம். சீராப்புராணம். சீராப்புராணத்தில் வந்து 3 காண்டங்கள் இருக்குது. அதில் ஒரு காண்டம் தான் வந்து விலாதத்து காண்டம். இதில் வந்து புலி வந்து வசனித்த படலம் என்ற ஒரு படலத்தின் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்கதை சுருக்கம் வந்து பாருங்கள். இந்த முன்கதை சுருக்கம் ஒரு ஸ்டோரியாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் பாடல் வரிகள்லையும் கொடுத்துருப்பாங்க. ஒரு அடர்ந்த காட்டில் வந்து புலி ஒன்று வந்து இருக்குது. அது வந்து அவங்க அந்த காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் தவிர்த்து மற்ற விலங்குகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொல்லை செஞ்சுட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த புலியை வந்து பார்த்து மக்களும் வந்து பயப்படுறாங்க. அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளும் வந்து பயப்படுறாங்க. இந்த செய்தி வந்து முகமது நபிக்கு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் புலி இருக்கிற இடத்துக்கு வந்து முகமது நபி வந்து போறாரு. புலியை கண்டு அவர் வந்து இறைவனுடைய அருளை வந்து புரிந்ததால புலி வந்து முகமது நபியை வணங்கி அவர் சொன்ன மாதிரியே வந்து அந்த காட்டை விட்டுட்டு வேற பக்கம் வந்து அது போயிடும். இதுதான் வந்து பாடல் வரிகளில் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒருவன் முகமது நபியை வணங்கி கூறிய செய்தி: படர்ந்த தெண்டிரை பெருங்கெடுந்தெறி நதி பரப்பை கடந்து காண்பல கடந்தரு நெறிசெலுங்காலை கொடுந் தடக்கரி திரளெனும் குழுவினில் ஒருவன் அடைந்து சீரகு மதிநடி தொழுதரை குவனால். தெண்டிரை என்ன தெளிந்த அலைகள், காணன்னா காடு, தடக்கரி என்ன பெரிய யானை, திரள் என்ன கூட்டம், அரைகுவன் சொல்லுபவன், படர்ந்த தெண்டிரை என்றது பெயரெச்சம், நதி பரப்பு என்றது 6ஆம் வேற்றுமை தொகை, நதியினது பரப்பு. ஸோ அது என்ற 6ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. தொழுது அரைக்குவன் என்றது வினையச்சம், தடக்கரி என்ன உரிச்சொற்றொடர், தெண்டிரை என்றது தென்மை குட்டல் திரையன் பிரிக்கலாம். பெருக்கெடுத்து என்றது வந்து பெருக்கு குட்டல் எடுத்து. புலி இருக்கும் இடம் வந்து தெரிவித்தல். நிகழன் தாரையில் காவத துள்ளுரை நெடுநீர் அகலி போன்ற ஓர் ஓடையுண்டாதினும் கனித்தாய் பகலு தற்கரி தடவியுண் அவ்வழி பொருந்தி உகழு மாங்கொரு பாதக கொடுவரி உழுவை என்ன புலி, தாரை என்ன வழி, அனிதா என்ன அண்மையில், அடவி என்ன காடு, உழுவை என்ன புலி. அந்த புலி எங்க இருக்கு, அது என்ன பண்றது அப்படின்றத சொல்லிட்டே வர்றாரு அவர் வந்து முகமது நபியை பார்த்து. நெடுநீர் என்ன பண்பு தொகை, பொருந்தி என்றது வினையச்சம், வரி உழுவை என்ன வரிகளை கொண்ட புலி, 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் முடன்தொக்க தொகை. உள்ளுரை என்றது உள்குட்டல் உரை, நெடுநீர் என்ன நெடுமை குட்டல் நீர், அவ்வழி என்றது ஆக்குட்டல் வழி. புலியின் தோற்றம்: நீண்ட வாழ்நிலம் புடைத்திட கிடந்துடல் நிமிர்ந்து கூண்ட கால்மடி திருவிழி கனல்கள் கொப்பளிப்ப பூண்ட வெள்ளையில் இறங்கிட வாய்ப்புலால் கமல வீண்டு முட்செறி வனத்திடை சினத்தொடும் இருக்கும். கூண்டன்னா சேர்ந்த, கனல் அண்ணா நெருப்பு, வெள்ளெயிறு அண்ணா வெண்ணிற பற்கள், புலால் அண்ணா இறைச்சி, வனம் அண்ணா காடு. காணு, அடவி, வனம் எல்லாமே வந்து காட்டு குறிக்கக்கூடிய சொற்கள். புடைத்து, நிமிர்ந்து, கிடந்து, மடித்து என்றது வினையச்சங்கள். கால் மடித்துன்னா காலை மடித்து, 2ஆம் வேற்றுமை தொகை. வெள்ளெயிறு என்றது பண்பு தொகை. இருவிழி என்றது எப்படி பிரிக்கலாம், 2 குட்டல் விழி. வெள்ளெயிறு என்றது வெண்மை குட்டல் எயிறு. புலியின் வெறிச்செயல் நிரம்பும் வல்லுகிர் மடங்களின் நினங்களில் நினமுண்டிரும்ப அனைக்கமும் மதகரி கோட்டினை ஈழ்த்திட்டிரம் பிளந்து திறங்களை மாந்தி நின்றுறங்கா தரும் பெருங்கிரி பிதிர்ந்திட உருமினும் அலரும். வல்லுகிரன்னா கூர்மையான நகம், மடங்கள் அண்ணா சிங்கம், இனம் அண்ணா கொழுப்பு அண்ணா இறைச்சி, மதக்கரி அண்ணா மதம் பொருந்திய யானை, கோடு என்றது தந்தம், கிரி அண்ணா மலை, இரும்பனை என்ன பெரிய பனை, இரும்பனை என்றது பெரிய பனை, உருமன்னா இடி, உரும்பந்து இடி, அலருமன்னா முழங்கும். பெருங்கரி என்றது பண்பு தொகை. கரிக்கோடு, கரிக்குட்டல் கோடு,
பெருங்கரி பெருமை குட்டல் பெருங்கிரி பெருமை குட்டல் கிரி. அதிர்ந்திடும் தொனி செவியுற அடவியில் அடைந்த முதிர்ந்த மேதியும் கவையடி கேளலும் முழுதும் பொதிந்த மெய்மயிர் என கிணங்கள் மறை போத்தும் பதிந்த கால் தடு மாறிட வீழ்ந்துடல் பதைக்கும். தொனி அண்ணா ஓசை, மேதி அண்ணா எருமை, கவை அண்ணா பிழைந்த, கேளல் அண்ணா பன்றி, எங்கு என்றது கரடி. கரடி எங்க இருக்கு? எங்கு கரடி. பன்னி, நான் சொல்றத கேளு. பேச்சு வழக்கிலவே திட்டுவோம்ல ஃப்ரெண்டு, பன்னி மாதிரி இருக்க, பன்னி நான் சொல்றத கேளு, கேளு கேளு பன்னி, கேளல் பன்றி, மறையன்னா மான். முதிர்ந்த மேதி பொதிந்த மெய் என்றது பெயரச்சங்கள். கவையடி கேளல் என்றது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. முதிர்ந்த மேதி பொதிந்த மெய் என்றது பெயரச்சங்கள். கவையடி கேளல் என இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. எண்கிணங்கள் என்றது எண்கு குட்டல் இனங்கள். வீழ்ந்துடல் என்றது வீழ்ந்து குட்டல் உடல். முகமது நபி புலி இருக்கும் இடம் கேட்டல் என்ற வாசகம் செவி புக எழிலுறு புயமும் குன்று போலுற வீங்கின முறுவல் கொண்டிடராய் நின்ற வேங்கை எவ்வுளி என நிகழ்த்தினர் அவனும் வென்றி வாளர சேயனி தென விளம்பினானே. விளம்பி நானே. எழில் அண்ணா அழகு, புயம் அண்ணா தோல், முறுவல் அண்ணா புன்சிரிப்பு, இடர் அண்ணா துன்பம், வேங்கை என்றது புலி, வென்றி என்றது வெற்றி, அனித்து என்றது அருகில், விளம்பினான் அண்ணா சொன்னான், விளம்பினான் சொன்னான். செவி புக அண்ணா ஏழாம் வேற்றுமை தொகை. செவி புக ஏழாம் வேற்றுமை தொகை. நின்ற வேங்கை என்றது பெயரச்சம். முகமது நபி வருவதை புலி பார்த்தலும் வணங்குதலும். மாதிரத்துறை கேசரி நிகர்முகம் மதுத்தம் பூதரப் புயம் அசைந்தர புலகிதத்தோடும் காது செங்கதிர் வேல்வல கரத்திடை கவின வீதி வாய்வர கண்டது பெருவரி வேங்கை. ஸோ மலை போன்ற தோள்கள், முகமது நபி நடந்து வர்றது எப்படி இருக்கு? மலை போன்ற தோள்கள் அசைந்து வர்ற மாதிரி இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. மாதிரம் அண்ணா மலை, கேசரி அண்ணா சிங்கம், புலகிதம் அண்ணா மகிழ்ச்சி, காது அண்ணா கொள்ளுதல், காது கொள்ளுதல், கவினன்னா அழகு, பூதரம் அண்ணா மலை, பூதரம் அண்ணா மலை, வீதிவாய் வர அண்ணா பாதையில் வர, வீதிவாய் வர பாதையில் வர, செங்கதிர் பெருவரி என்றது பண்பு தொகைகள், பூதர புயம் அண்ணா ஊமை தொகை. பூதரம் அண்ணா என்னன்னு பார்த்தோம்? மலை, அப்போ மலை போன்ற தோள்கள், அப்போ ஊமை தொகை. மாதிரத்துறை என்றது மாதிரத்து குட்டல் உரை, செங்கதிர் என்றது செம்மை குட்டல் கதிர், பெருவரி என்றது பெருமை குட்டல் வரி. கண்ட போதினில் வாழ்குலை தறிய மெய் கலங்கி கொண்டு மென்மெல நடந்து தன் பெருஞ்சிறங்குனித்து தண்டலிற் பத தெரிசனை கெனச்செலாம் தெரிசனை என சலாம் உரைத்து தெண்டன் இட்டது வல்லுகிர் திண்டிரல் புலியே. பெருஞ்சிரம் அண்ணா அந்த புலியினுடைய பெரிய தலை, தெண்டனிட்டதுன்னா வணங்கியது, தெண்டனிட்டதுன்னா யாரை வணங்கியது? முகமது நபியை வணங்குது. வல்லுகிர் அண்ணா கூர்மையான நகம், தெரிசனம் அண்ணா காட்சி, சலாம் அண்ணா வணக்கம், தின்திரல் அண்ணா உறுதியான வலிமை. வாள் குலைத்து இரண்டாம் வேற்றுமை தொகை. பெருஞ்சிரம், தண்டலி, திண்டிரல் என்றது பண்பு தொகைகள். பெருஞ்சிரம் பெருமை குட்டல் சிரம், தண்டலிர் பதம் என்றது தன்மை குட்டல் தளிர் குட்டல் பதம், திண்டிரல் திண்மை குட்டல் திரள். முகமது நபி தன் கரத்தால் புலியை தடவுதல். தெண்டனிட்டெழுந்துவாய் புதைத்துற வணங்கி புந்தி கூர்தர போற்றிய வல்லுகிர் புலியை மந்தராசல முகமது நனி மனம் மகிழ்ந்து சந்தமென் மணி கரத்தினால் சிரமுகம் தடவி. புந்தி என்ன அறிவு, புந்தி என்ன அறிவு, மந்தராசலம் அண்ணா மந்தர மலை, சந்தம் அண்ணா அழகிய, சிரம் அண்ணா தலை. வல்லுகிர் புலி என்ன அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கூர்மையான நகத்தை உடைய புலி. அப்படி வந்ததுன்னா அது என்ன வரும்? இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஸோ அதுக்கு முன்னாடி விட்டுட்டேன் பாருங்க. எழுந்து புதைந்து வணங்கி என்றது வினையச்சங்கள். எழுந்து புதைந்து வணங்கி
என்றது வினையச்சங்கள். நனிமணம் அண்ணா உரிச்சொல் தொடர். சிரமுகம் அண்ணா சிரமும் முகமும். சிரம் அண்ணா தலை, தலையும் முகமும். உம்மை தொகை, உம்ன்றது மறைந்து வந்ததால உம்மை தொகை. சிரமுகம் என்றது எப்படி பிரிக்கலாம்? சிரம் குட்டல் முகம் அப்படின்னு பிரிக்கலாம். முகமது நபியை புலி வணங்கி புறப்படுதல். இன்று தொட்டு வன்னெறியினில் உயிர் செகுத்திடுவ தன்று வேறொரு காட்டினிற் புகுக உறைந்த மன்றல் உன்றிய முகமதின் மலரடி வணங்கி நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. இவன் நெறியில் அண்ணா இவ்வெளியில் இவ்வழியில். இவன் நெறியில் அண்ணா இவ்வழியில். செகுத்திடுவது அண்ணா உயிர்வதை செய்வது. அறைந்த அண்ணா சொன்ன, அறைந்த சொன்ன. உயிர் செகுத்து என்றது இரண்டாம் வேற்றுமை தொகை. புகுக என்றது வியங்கோல் வினைமுற்று. மலரடி என்றது ஊமை தொகை. நன்று நன்று என்றது அடுக்குத்தொடர். முகமது நபியின் செயலை கண்டோர் வியந்து போற்றுதல். படுகொலை புலி மெய்யுற பணிந்திவர் பாதத்து அடி வணங்கிய காரண வதிசயம் அதனால் உடைய வன்திரு தூதரே உண்மையென உண்ணி தினமுடைத்த நெஞ்சாயினர் அறிவினில் தெளிந்தோர். ஸோ அங்க இருக்கிறவங்க அப்படிப்பட்ட புலியை இவரை வணங்கி போனதால இவரை தான் அந்த தெய்வ தூதர் இவர்தான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க தெளிவடைகிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இறை தூதர் அப்படின்னுட்டு. அதிசயம் அண்ணா வியப்பு. உண்ணி அண்ணா நினைத்து. தெளிந்தார் அண்ணா தெளிவு பெற்றார். கொலை புலி அண்ணா கொலையை விரும்பும் புலி. இரண்டாம் வேற்றுமை விரும்பும் பயனும் உடன்தொக்க தொகை. பணிந்திவர் பணிந்து குட்டல் இவர். பணிந்திவர் பணிந்து குட்டல் இவர். ஆசிரியர் குறிப்பு நூற்குறிப்பு ரொம்ப முக்கியம். சீரா புராணத்தை இயற்றியவர் யாருன்னா உமரப்புலவர். ஸோ இந்த ஒரு சில டீட்டெயில் நம்ம புது புத்தகத்திலேயே படிச்சிருப்போம். அழுத்தம் கொடுத்து எங்கெங்க படிக்கணுன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. சீரா புராணத்தை இயற்றியவர் யாருன்னா உமரப்புலவர். இவர் யாருடைய மாணவர்னா எட்டயபுர கடிகை முத்துப்புலவரின் மாணவர். எட்டயபுர அரசரை இந்த கடிகை முத்துப்புலவர் பாராட்டி பாடல்கள் எல்லாம் பாடியிருப்பாரு. வேங்கடப்பர் அப்படின்ற எட்டயபுர அரசரை. ஸோ அந்த வேங்கடப்பர் என்ற எட்டயபுர அரசரை பாராட்டி பாடல்கள் பாடியவர் யாருன்னா கடிகை முத்துப்புலவர். அவருடைய மாணவர் தான் உமர புலவர். உமர புலவர் கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா சீரா புராணம் ஒருத்தர் அதாவது ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தவங்க தான் யாருன்னா அப்துல் காதிர் மரக்காயர் என்ற வள்ளல் சீதா காதி. அப்துல் காதர் மரக்காயர் என்றது யாரு? சீதா காதி தான். ஸோ அவரை தான் நம்ம சீதா காதின்னு சொன்னாலும் அவர் தான், அப்துல் காதிர் மரக்காயர் என்னாலும் இவர் தான். ஸோ அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் உமரப்புலவர் என்ன பண்றாரு? சீரா புராணத்தை எழுத தொடங்குறாரு. இந்த உமரப்புலவர் சீரா புராணத்தை ஏற்றிட்டு இருக்கிறப்பவே என்ன பண்றாருன்னா சீதா காதி இறந்துடுறாரு. இப்போ ஒரு நூல் ஏற்றுறாங்கன்னா அந்த அரசர்கள் பரிசு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணி அவங்க ஒரு பொருள் உதவி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி வள்ளல் சீதா காதி இறந்ததால அதுக்கப்புறம் அபுல் காசிம் என்ற வள்ளர் உதவுறாரு இந்த சீரா புராணம் நிறைவு பெறறதுக்கு. ஸோ முதல்ல சீதா காதியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உமரப்புலவர் சீரா புராணத்தை தொடங்குறாரு. அவர் அந்த சீரா புராணம் அந்த நூலை எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அபுல் காதிர் மரக்காயர் என்றவர் இறந்துறதால அடுத்து உதவி பண்ணவர் யாருன்னா அபுல் காசிம். இவருடைய உதவியால தான் சீரா புராணம் நிறைவுற்றது. உமரப்புலவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ரெண்டு பேரையும் அப்துல் காதர் மரக்காயர் என்ற வள்ளல் சீதா காதியையும் அபுல் காசிம் என்ற வள்ளலையும் அவருடைய பாடல்கள்ல பல இடங்கள்ல நினைவு கூர்ந்திருக்கார் என்றதையும் கொடுத்திருக்காங்க. 80 பாக்களால் ஆகிய முதுமொழி மாலை என்ற நூலையும் படைத்திருக்காரு. யாருன்னா உமரப்புலவர். முதுமொழி மாலை என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னா உமரப்புலவர். எத்தனை பாக்களால் ஆகியதுன்னா 80 பாக்களால் ஆன ஒரு நூல். உமரப்புலவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சீரா புராணம் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றை பத்தி சொல்லக்கூடிய நூல் தான் சீரா புராணம். சீரா புராணம் சீரா புராணம் அப்படின்னு பிரிக்கலாம். சீரான்னா வாழ்க்கை, புராணம்னா வரலாறு என்ற பொருளை கொடுக்குது. சீரா புராணத்துல 3 காண்டங்கள் இருக்கு. அந்த 3 காண்டங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா விலாதத்து காண்டம், நுபிவத்து காண்டம்,
ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்ட்டு 3 காண்டங்களை வந்து கொண்டிருக்கு. 5027 விருத்தப்பாக்களால் ஆன நூல் தான் வந்து சீரா புராணம். நம்மளுக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் வந்து விலாதத்து காண்டத்திலிருந்து இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, இதுல எத்தனை படலங்கள் இருக்குன்னா 92 படலங்கள் வந்து இருக்கு. சீரா புராணத்துல எத்தனை படலங்கள் இருக்கு? 92. ஸோ உமரப்புலவர் எந்த நூற்றாண்டுன்னா 17ஆம் நூற்றாண்டு. எத்தனை விருத்தப்பாக்களால் ஆனது சீரா புராணம்னா 5027. எத்தனை படலங்கள்னா 92. அதை நோட் பண்ணிக்கோங்க. 92 இங்கே கொடுக்கல. காண்டங்கள் எத்தனைன்னா 3 காண்டங்கள். விலாதத்து காண்டம், நுபிவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்ட்டு 30 காண்டங்களை வந்து கொண்டு இருக்கு. ஸோ ஆசிரியர் குறிப்பு, நூறு குறிப்பு மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். சீரா புராணத்தை இயற்றியவர் யாரு? உமரப்புலவர். உமரப்புலவர் யாருடைய மாணவர்? எட்டயபுர கடிகை முத்துப்புலவரின் மாணவர். அப்துல் காதர் மரக்காயர் என்றவர் யாருன்னா அவர் தான் வந்து வள்ளல் சீதாகாதி. உமரப்புலவர் வந்து சீரா புராணத்தை யாருடைய வேண்டுகோளுக்கிணங்க இயற்றினார்னா அப்துல் காதர் மரக்காயர் என்ற வள்ளல் சீதாகாதி வேண்டுகோளுக்கிணங்க இயற்றினார். சீரா புராணம் ஏற்றும் போதே வள்ளல் சீதாகாதி இறந்ததால அதுக்கப்புறம் வந்து யாருடைய உதவியால சீரா புராணம் நிறைவுற்றுதுன்னா அபுல் காசிம். ஸோ இந்த கொஷின் வந்து இப்போ நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, இந்த அபுல் காசிம்ன்றது. ஸோ அதனால சீரா புராணம் சிலபஸ்ல இருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ யாருடைய உதவியால வந்து சீரா புராணம் நிறைவுற்றுதுன்னா அபுல் காசிம். முதுமொழி மாலை என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா உமரப்புலவர். அது எத்தனை பாக்களை கொண்டதுன்னா 80 பாக்களால் ஆன நூல். உமரப்புலவர் எந்த நூற்றாண்டுன்னா 17ஆம் நூற்றாண்டு. சீரா புராணம் யாரை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றினை எடுத்து சொல்லக்கூடிய நூல் தான் வந்து சீரா புராணம். சீரா என்றால் வாழ்க்கை, புராணம் என்றால் வரலாறு. சீரா புராணம் 3 காண்டங்களை கொண்டது. விலாதத்து காண்டம், நுபிவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என 3 காண்டங்களை கொண்டது. எத்தனை விருத்தப்பாக்களால் ஆனதுன்னா 5027 விருத்தப்பாக்களால் ஆனது. எத்தனை படலங்கள்னா 92 படலங்கள். சீரா புராணத்தை இயற்றியவர் உமரப்புலவர். உமரப்புலவரை ஆதரித்த வள்ளல் வந்து சீதாகாதி. சீரா புராணம் 3 காண்டங்களை உடையது. கேளல் என்பதன் பொருள் பன்றி. என்கு அண்ணா கரடின்னு பார்த்திருப்போம். கேளல் அண்ணா பன்றி, மேதி அண்ணா எருமை. ஊமையை பொருளுடன் பொருத்தி எழுதுக. எழிலிரு புயமும் குன்று போலுற வீங்கின. ஸோ அவர் வந்து இது போல புலி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கன்னுட்டு நபிகள் நாயகத்துக்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து அவருடைய தோல் பட்டை வந்து மலைகள் போல வந்து வீங்கினன்றத கொடுத்துருக்காங்க. சீர்மோனை, மோனையன்னாவே முதலெழுத்து ஒன்றி வருவது. சீர்மோனையன்னா அந்த ஒரு லைன்ல வரக்கூடிய முதலெழுத்து ஒன்றி வரக்கூடிய வார்த்தைகள். மன்ற மலரடி. அடி எதுகை எழுதுக. அடி என்ன அடுத்தடுத்த லைன்ஸ்ல வந்து பார்க்கணும். 2ஆம் எழுத்தை ஒன்றி வருவது எதுகை. அப்போ வந்து அடுத்தடுத்த லைன் என்ன நீண்ட கூண்ட. கான் அண்ணா காடு, உழுவை அண்ணா புலி, மடங்கள் அண்ணா சிங்கம், என்கு அண்ணா கரடி. என்கு அண்ணா கரடி. அடுத்து வந்து காந்தி அவர்களை பத்தி கொடுத்திருக்காங்க. சத்திய சோதனை என்ற நூல் யார் இயற்றியதுன்னா காந்தியடிகள். சத்திய சோதனை என்ற நூலை இயற்றியது யாரு? காந்தியடிகள். ஸோ இது ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலுக்கும் எகிப்து நாடுகளுக்கு இடையே வந்து ஒரு பயங்கர போர் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இதழாசிரியர் தான் வந்து இபான் என்றவர். அவர் வந்து இஸ்ரேலுக்கு வந்து போறாரு. அவர் ஒரு வீட்டில் வந்து தங்கியிருக்காரு. அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண் வந்து விடியற்கால 2 மணிக்கு வந்து கட்டிடங்களுக்கு மேல வந்து போர் வந்து போயிட்டு இருக்கு, குண்டு மலையா பொழிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அங்க அந்த இல்லத்துல இருந்த அந்த இளம்பெண் வந்து ஒரு நூலை வந்து ரொம்ப விருப்பத்தோட படிச்சுட்டு இருக்கா. அதனை கண்டு வியப்புற்ற இந்த அமெரிக்க இதழாசிரியரான இபான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நூலை வந்து வாங்கி பாக்குறாரு. அதுதான் வந்து காந்தியடிகளுடைய சத்திய சோதனை என்ற நூல். இந்த நேரத்துல இந்த குண்டுகளுக்கு இடையே இந்த நூலை ஏன் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து அந்த இளம்பெண் வந்து சொல்றா, இதில் தான் உலகம் உய்ய உற்ற வழி இருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. உலகில் இன்று காந்தியடிகள் இல்லை, ஆனால் அவர் விட்டு சென்ற காந்திய கொள்கைகள் இன்றும் உலகை வழிநடத்தி செல்கின்றன என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. சோ சத்திய சோதனை என்ற நூல் யாருடையது? காந்தியடிகள். காந்தியடிகள் வந்து சிறுவனா, நம்மளுக்கு தெரியும் குஜராத்ல தான் காந்தி அவர்கள் வந்து பிறந்தாங்க அப்படின்ட்டு. அப்படி அவர் சிறுவனாக இருந்த போது ஒரு குஜராத்தி பாடல் வந்து கேட்கிறாரு. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, தாகத்திற்கு நீர் தருவதில் ஒன்றுமில்லை, தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்,
உண்மை பொருண்மை உண்டு என்ற அப்பாடல் வந்து இன்னா செய்யாமை அகிம்சை என்ற கருத்தினை வந்து அவருக்குள்ள வந்து விதைத்தது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பள்ளியில படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு நாடக நூலை வந்து படிக்கிறாங்க. அந்த நாடக நூல்ல வந்து என்ன நாடக நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிரவண பிதுர்பத்தி. சிரவண பிதுர்பத்தி. அதுல வந்து ஒரு இளைஞர் வந்து பார்வையற்ற அவங்களுடைய தந்தை தாயை வந்து காவடியில தூக்கி செல்லக்கூடிய ஒரு காட்சியை வந்து பாக்குறாரு. அதுல பார்த்ததுல இருந்து இவர்களுடைய பெற்றோர்கிட்ட அன்பு செலுத்த வந்து விரும்பியிருக்காங்க. இந்த சிரவண பிதுர்பத்தி என்றதும் இப்ப நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அதனால 10th புக்கு அண்ணும் போதே ரொம்ப பழைய புக் அண்ணும் போது ரொம்ப முக்கியம். சிலபஸ் வைஸாவும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து 9th 10th நிறையவே இருக்கு. அதனால 6th 7th இருந்தாலும் கேட்க மாட்டாங்களா கேட்டிருக்காங்க. ஸோ அது முக்கியமாக 9th 10th ரொம்ப முக்கியம். பழைய புக்லையும் வந்து சிலபஸ் வைஸாக இருக்கிற கண்டென்ட்டை வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதுவும் கேட்டிருந்தாங்க சிரவண பிதுர்பத்தி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஹரிச்சந்திரன் நாடகத்தை வந்து காந்தி ஒரு முறை வந்து பாக்குறாரு. அப்போ வந்து அந்த ஹரிச்சந்திரன் என்ன பண்ணுவாரு, உண்மையை மட்டுமே வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்போ வந்து முனிவர் விஸ்வாமித்திரர் வந்து என்ன பண்றாரு, பல சோதனைகள் வந்து கொடுக்கறாரு. அந்த சோதனைகள்ல வந்து அவர் மனைவி, பொருள், செல்வம், பெற்ற பிள்ளை எல்லாமே இழந்துட்டு கடைசியில வந்து சுடுகாட்டுல பணிபுரியிற நிலைமைக்கு வந்து போயிடுவாரு. யாரு, ஹரிச்சந்திரன். அப்படி போன பிறகும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பொய்யே வந்து பேசல. பொய் சொல்லேன் என்று மறுமொழி வந்து கூறியவர் யாருன்னா ஹரிச்சந்திரன். அவரது வாய்மையை நாடகம் வாயிலாக உணர்ந்த காந்தி தாம் ஒரு சத்தியவனாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு உறுதி பூண்டார் என்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பேஜ்ல முக்கியமானது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். சத்திய சோதனை என்ற நூல் யாருடையதுன்னா காந்தியடிகள். காந்தியடிகள் சிறுவனாக இருந்தபோது குஜராத்தி பாடல்ல வந்து என்ன வந்து கேட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாகத்திற்கு நீர் தருவதில் ஒன்றுமில்லை, தீமை செய்தவருக்கும் நன்மையை செய், உண்மை பொருண்மை உண்டு அப்படின்ற பாடல் மூலமா அகிம்சை என்ற கருத்தினை வந்து உணர்ந்தாரு. காந்தியடிகள் தம்முடைய பெற்றோர்கிட்ட அன்பு செலுத்த விரும்பியது எந்த நாடக நூலை படிச்சதாலன்னு பாத்தீங்கன்னா சிரவண பிதுர்பத்தி. காந்தி வந்து நம்ம இதுக்கப்புறம் எப்பவுமே வந்து உண்மையை தான் பேசணும் அப்படின்ட்டு எந்த நாடகத்தை பார்த்து பின்னாடி வந்து முடிவு பண்றாருன்னா ஹரிச்சந்திரன் நாடகம். ஹரிச்சந்திரனுக்கு வந்து தொல்லைகள் கொடுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முனிவர் விஸ்வாமித்திரர். தொல்லைகள்னு இல்லை, அவரை வந்து செக் பண்றாரு, நீ எந்த அளவுக்கு போய் சொல்லாம இருக்கிற பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய கஷ்டம் வந்து கொடுத்திருப்பாரு. கடைசியில வந்து இவர் பொய்யே சொல்ல மாட்டாரு ஹரிச்சந்திரன் அப்படிதான் தெரிஞ்ச பிறகு அவருடைய மனைவி, மகள், செல்வம் எல்லாமே திரும்ப கொடுத்திருப்பாங்க அந்த ஸ்டோரி படி. முனிவர் விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனுக்கு வந்து நிறைய இன்னல்களை கொடுத்தவர். அடுத்து வந்து பாருங்க, ஒரு வாட்டி வந்து இயேசுநாதரின் மலை சொற்பொழிவை வந்து பற்றிய நூலை வந்து படிக்கிறாரு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீயவனை எதிர்க்காத, அவனிடம் உள்ள தீமையை எதிர்த்து நில். ஸோ அதாவது தீயவனை எதிர்க்க கூடாதா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் இருக்குல்ல அதை மட்டும்தான் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பகைவனிடமும் அன்பு பாராட்டு என்ற கருத்துக்கள் வந்து இயேசுநாதரின் மலைச்சொற்பொழிவை பற்றிய நூலை படித்த போது வந்து அவருக்கு வந்து நெகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. பகவத்கீதையை படித்ததன் மூலம் வந்து மன உறுதியை வந்து பெற்றிருக்காரு யாரு, காந்தி. அதுக்கப்புறம் உருஷி அறிஞர்னா இந்த ரஷ்ய அறிஞர் தால்சுதாய் எழுதிய உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு. ஸோ தால்சுதாய் வந்து உன்னில் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்ற நூலை வந்து எழுதுறாரு. அந்த நூலை வந்து காந்தியடிகள் படிக்கிறாரு, பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்துது. சேம் டைம் வந்து தால்சுதாய் வந்து அவருடைய நூல்ல இன்னா செய்தாருக்கும் அவர்னான நன்மையும் செய்து விடல் அப்படின்ட்டு நம்மளுடைய திருக்குறளை வந்து மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு. அதனை படித்த காந்தியடிகள் வந்து திருக்குறள் மீதும் தமிழின் மீதும் வந்து பற்று கொண்டார் என்றதையும் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, மனிதனின் நோக்கம் வந்து உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது, அதனை அடையும் வழிமுறைகளும் தூய்மையானதாக, பிறருக்கு துன்பம் தராததாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு காந்தியடிகள் வந்து சொல்றாங்க. நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னா நம்ம நோக்கம் எல்லாமே உயர்ந்ததா இருக்கலாம், அது மட்டும் கிடையாது, அந்த நோக்கத்தை அடையக்கூடிய ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்போம் இல்லையா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு துன்பம் தராம நேர்மையான வழியில இருக்கணும் அப்படின்ட்டு யார் சொல்றாங்க, காந்தியடிகள் வந்து சொல்றாரு.
அப்போ காந்தியடிகள் வாழ்ந்த காலத்துல வந்து நம்ம நாட்டுல வந்து விடுதலைக்காக நிறைய பிரச்சனைகள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்போ காந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா அமைதி, அகிம்சை வழியில வந்து நம்ம ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. நேதாஜி வந்து பாத்தீங்கன்னா போர் முறையை வந்து கையாண்டாங்க. நம்ம வந்து நம்மளும் ஒரு ஆர்மி படையை மேக் பண்ணி அவங்களுக்கு அகைன்ஸ்டா போர் பண்ணாதான் நம்ம விடுதலை பெற முடியும் அப்படின்ட்டு நேதாஜி வந்து போர் முறையை வந்து கையாள்றாரு. காந்தி வந்து அது என்னன்னு சொல்றாரு, வன்முறையை வன்முறையால் வெல்ல நினைப்பது தீயை தீயால் அணைக்க முற்படுவது போன்றது. அதனால நெருப்பை வந்து நீரை கொண்டுதான் அணைக்க முடியும். அது போல வன்முறையை வந்து நம்ம அன்பாலும் அருளாலும் தான் வந்து அறவழியில போராடி தான் வந்து விடுதலையை வாங்கினாதான் அது நிலைக்கும் அப்படின்ட்டு யார் சொல்றாங்க, காந்தியடிகள் வந்து சொல்றாரு. காந்தியடிகளின் அறவழி போராட்டங்களுக்கு மக்கள் வந்து ஆதரவு வந்து பெருகியது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ சேம் டைம் வேற என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த போர் சண்டை போட்டு ஒரு விடுதலை வாங்குறோம்னா அதுல வந்து மக்களுடைய உயிர்கள் அதிகமா போகும். அறவழியில போராடும் போது உயிர்கள் பலியாகிறது ரொம்பவே கம்மி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகளுடைய அறவழி போராட்டங்களுக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருப்பாங்க. சேம் டைம் வந்து எதுவுமே ஒரு காந்தியடிகள் ஒரு வாட்டி அவங்களுடைய மனைவியான கஸ்தூரிபாய் வந்து வழக்கத்துக்கு அதிகமாக வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு ஆணா வந்து செலவு வந்து செய்ததற்காக காந்தியடிகள் வந்து ஏன் சிக்கனமா இல்லை அப்படின்ட்டு கடிந்து கொண்டார்ன்றதையும் கொடுத்திருக்காங்க. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து அவரே வந்து சமையல் வந்து செஞ்சு கொடுப்பாரு. அப்புறமா கழிப்பறை கழுவுதல் ஒரு கலை என்றவர் யாருன்னா காந்தியடிகள். அவருடைய கழிவுகளை அவரே வந்து வேறு ஒருவர் அகற்ற விடாமல் தாமே அகற்றினார் என்றதையும் கொடுத்திருக்காங்க. சோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். தீயவனை எதிர்க்காதே, அவனிடம் உள்ள தீமையை எதிர்த்து நில், பகைவனிடமும் அன்பு பாராட்டு என்ற கருத்துக்கள் வந்து எதன் மூலமா காந்தியடிகள் பெற்றாருன்னா இயேசுநாதரின் மலை சொற்பொழிவை பற்றிய நூலை வந்து படித்த போது. காந்தியடிகள் பகவத்கீதையை படித்ததின் மூலம் வந்து என்ன பெற்றார்னா மன உறுதியை வந்து பெற்றார். உன்னில் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்ற நூல் யாருடையதுன்னா உருசிய அறிஞர் தால்சுதாய். இந்த நூல் வந்து காந்தியடிகள் கிட்ட பெரிய தாக்கத்தினை வந்து ஏற்படுத்தியது. சேம் டைம் வந்து ஒரு திருக்குறளை வந்து மொழிபெயர்த்து தால்சுதாய் வந்து எழுதியிருக்காரு. அந்த நூல்ல என்ன திருக்குறள்னா, இன்னா செய்தாருக்கும் அவர் நான நன்னையும் செய்துவிடல் என்ற திருக்குறளை வந்து எழுதியிருக்காரு. அதன் மூலமா வந்து காந்தியடிகளுக்கு திருக்குறள் மீதும் தமிழ் மீதும் வந்து பற்று கொண்டிருக்காரு. மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது, அதனை அடையும் வழிமுறைகளையும் தூய்மையானதாக பிறருக்கு துன்பம் தராததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். நேதாஜி வந்து விடுதலை பெறத்துக்கு எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாருன்னா போர் முறையை வந்து தேர்ந்தெடுத்தாரு. காந்தி வந்து வன்முறையை வன்முறையால் வெல்ல நினைப்பது தீயை தீயால் அணைக்க முற்படுவது போன்றது அன்னிட்டு யார் சொல்றாங்க, காந்தியடிகள் வந்து சொல்றாங்க. காந்தியுடைய மனைவி யாருன்னா கஸ்தூரிபாய் காந்தி. கழிப்பறை கழுவுதல் ஒரு கலை என்றவர் யாருன்னா காந்தியடிகள். கழிப்பறை கழுவுதல் ஒரு கலை என்றவர் காந்தியடிகள். காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. வந்தப்போ வந்து ஏழை உழவர்கள் வறுமையால வந்து அரையாடை உடுத்தி இருந்ததை வந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா மேலாடை அணிவதனை நிறுத்தி கொண்டார். ஸோ அதுக்கு முன்னாடி காந்தியடிகள் வந்து தொடக்க காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேஷ்டி, நல்ல சட்டை, கோட்டு, அப்புறமா தலையில பெரிய ஒரு தலைப்பாக மாதிரி அதெல்லாம் வந்து அணிவாரு. இப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அரையாடை உடுத்தியதை கண்ட பிறகு மேலாடை அணிவதனை நிறுத்தி கொண்டார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வந்து வட்டமேசை மாநாடு வந்து நடைபெறும். அப்போ 2வது வட்டமேசை மாநாடுக்கு காந்தி வந்து போவாரு. அப்பவும் வந்து இவர் மேலாடை வந்து அணியாம தான் போவாரு. அப்போ இங்கிலாந்துல முதன்மை அமைச்சர்னா பிஎம், பிரைம் மினிஸ்டர் இப்ப சொல்றோம் இல்லையா, அந்த முதன்மை அமைச்சரா இருந்தவர் யாருன்னா சர்ச்சில். அவர் வந்து சொல்றாரு காந்தியை பார்த்து அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்த போது காந்தியடிகளின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அரை நிர்வாண பக்கிரின்னுட்டு காந்தியடிகளை பார்த்து சொன்னவர் யாருன்னா சர்ச்சில், இங்கிலாந்து முதன்மை அமைச்சரான சர்ச்சில். சர்ச்சையா ஒரு பேச்சை பேசிட்டாரு, சர்ச்சையா பேசியிருக்காரு சர்ச்சில்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து காசி இந்து பல்கலைக்கழகத்தின் திருப்ப விழாவிற்கு வந்து மன்னர்களும் செல்வர்களும் வந்து வந்திருக்காங்க. அதை பார்த்து காந்தியடிகள் வந்து அவங்கள பார்த்து கேட்குறாரு, கோடான கோடி மக்கள் வந்து உண்ண கஞ்சியும் உடுக்க கந்தையும் இல்லாமல் தவிக்கும் இந்த நாட்டில் இன்னும் உங்களில் பலர் கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள அணிகலன்களை அணிந்து கொண்டு பகட்டாக வாழ்வது பாவம் அல்லவா? ஏழை மக்களின் காவலர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இப்படி செய்வது ஏய்த்து பிழைக்கும் செயல் அல்லவா அப்படின்னுட்டு கேட்கிறாரு. அடுத்து வந்து பாருங்க, என்னை பொறுத்தவரை தேசபிமானமும் மனிதாபிமானமும் ஒன்றுதான். நான் ஒரு தேசபக்தன். அதற்கு அடிப்படை காரணம் நான் மனிதனாக இருப்பதும் அதற்கு மேல் மனிதாபிமானமாக இருப்பதும் தான் அப்படின்னுட்டு யார் சொல்றாங்க? காந்தியடிகள் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ராமாயணத்துல வரக்கூடிய ராமனை போற்றியதற்கு காரணம் என்னன்னா, மனிதனாக பிறந்து மனித பண்புகளால் உயர்ந்து மானுடரோடு மற்ற உயிரினங்களையும் உடன் பிறந்தவர்களாக ஏற்று உலகம் உய்ய வழி காட்டியதால் தான் ராமனை வந்து போற்றியதற்கு காரணம் என்றதையும் காந்தியடிகள் வந்து குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம நான் மொழியால் குஜராத்தியன், நாட்டால் இந்தியன், உலக நிலையில் உலகன், ஆனால் மனிதனாக இருத்தல் வேண்டும். குஜராத்தியனாக இருப்பதனை காட்டிலும் இந்தியனாக இருப்பதனை காட்டிலும் மனிதனாக இருப்பதே பெருமைக்குரியது என்று எண்ண வேண்டும் அப்படின்ட்டு யார் வந்து சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள். அவர் அப்படிதான் இருந்தாரு, அப்படியே வந்து வாழ்ந்தாருன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து கீழே இருக்கிறதும் ஹைலைட் பண்ணிக்கோங்க, டபுள் கொட்டேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. உலகோர் அனைவரும் குறிக்கோளுடைய மனிதராக இருந்தால் உலகமே ஒரு நல்ல சமுதாயமாக உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு குறிக்கோள் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கணும், அப்படிதான் ஒரு நல்ல சமுதாயம், உலகமே வந்து ஒரு நல்ல சமுதாயமாக உருவாகும் அப்படின்ட்டு யார் சொன்னாங்கன்னா காந்தியடிகள். இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். காந்தியடிகள் உடையில வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது எந்த மாநிலம்னா தமிழ்நாடு. முக்கியமா மதுரைக்கு போற வழியில தான் அவர் வந்து உழவர்களை வந்து பார்த்து மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கும். அரை நிர்வாண பக்கரி அன்னிட்டு காந்தியடிகளை சொன்னவர் யாருன்னா இங்கிலாந்துல முதன்மை அமைச்சராக இருந்த சர்ச்சில். எப்போ சொல்லியிருப்பாருன்னா 2வது வட்டமேசை மாநாடு 1931 வந்து கலந்துக்க போயிருப்பாரு காந்தியடிகள். அப்ப வந்து சொல்லியிருப்பாரு. கோடான கோடி மக்கள் உண்ண கஞ்சியும் உடுக்க கந்தையும் இல்லாமல் தவிக்கும் இந்த நாட்டில் இன்னும் உங்களில் பலர் கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள அணிகலன்களை அணிந்து கொண்டு பகட்டாக வாழ்வது பாவம் அல்லவா? ஏழை மக்களின் காவலர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இப்படி செய்வது எய்தி பிழைக்கும் செயல் அல்லவா அப்படின்னுட்டு யாரை பார்த்து கேட்கிறாருன்னா மன்னர்களையும் செல்வர்களையும் பார்த்து கேட்கிறாரு. எந்த திறப்பு விழாவின் போது இதை வந்து கேட்கிறாருன்னா காசி இந்து பல்கலைக்கழகத்தின் திறப்பு விழாவின் போது காந்தியடிகள் வந்து அவங்களை கேட்கிறாரு. என்னை பொறுத்தவரை தேசாபிமானமும் மனிதாபிமானமும் ஒன்றுதான். நான் ஒரு தேசபக்தன். அதற்கு அடிப்படை காரணம் நான் மனிதனாக இருப்பதும் அதற்கு மேல் மனிதாபிமானியாக இருப்பதும் தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காந்தி அவர்கள். நான் மொழியால் குஜராத்தியன், நாட்டால் இந்தியன், உலக நிலையில் உலகன், ஆனால் மனிதனாக இருத்தல் வேண்டும். குஜராத்தியனாக இருப்பதனை காட்டிலும் இந்தியனாக இருப்பதனை காட்டிலும் மனிதனாக இருப்பதை பெருமைக்குரியதுன்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். உலகோர் அனைவரும் குறிக்கோளுடைய மனிதராக இருந்தால் உலகமே ஒரு நல்ல சமுதாயமாக உருவாகும்னு சொன்னவர் யாரு? காந்தியடிகள். அடுத்து வந்து பாருங்க, தென்னாப்பிரிக்காவில் இந்தியருக்கு எதிரான கருப்பு சட்டங்கள் வந்து காந்தியடிகள் வந்து கொளுத்தியதால் சிறையில வந்து அடைக்கிறாங்க. அப்போ அவருக்கு வந்து கடுங்காவல் தண்டனை வந்து விதிக்கிறாங்க. அப்போ சிறையில இருந்தப்போ செருப்பு வந்து தைக்கிறாரு. யாருன்னா காந்தி அவர்கள் வந்து தைக்கிறாரு. முதல் இணை செருப்பை வந்து சிறப்பாக அமைந்ததால அது யாருக்காவது அன்பளிப்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு காந்தியடிகள் வந்து விரும்புறாரு. உடனே அவருக்கு நினைவுக்கு வந்த முதல் மனிதர் யாருன்னா ஸ்மட்ஸ். இந்த ஸ்மட்ஸ் யாருன்னா காந்தியடிகள் சிறையில் அடைத்த ஒரு ஆளுநர் தான் வந்து அந்த ஸ்மட்ஸ். சிறையில இருந்து விடுதலை ஆயிடுறாரு. விடுதலை ஆன பிறகு அந்த செருப்பு கொண்டு போய் வந்து ஸ்மட்ஸ் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸ்மட்ஸும் வந்து அந்த காலனிகளை வாங்கிக்கிட்டு அதற்கு ஈடாக வந்து காந்திக்கு வந்து விவிலியம்னா பைபிள் சார்ந்த 2 நூல்களை வந்து பரிசாக வந்து கொடுக்கிறாரு. அவர் கொடுத்த புத்தகங்களை வந்து பொன்னே போல வந்து போற்றி தம்முடன் வைத்து கொண்டார் காந்தியடிகள் என்றதை கொடுத்திருக்காங்க.
அதுக்கப்புறம் 1948 நம்ம வந்து 47ல் வந்து சுதந்திரம் வாங்கியிருப்போம். 48 ஜனவரி 30ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகளை வந்து சுட்டு கொன்னுடுறாங்க. உலகமே வந்து இரங்கல் செய்தி வந்து விடுத்தது. அப்போ ஸ்மட்ஸ் வந்து தம்முடைய இரங்கல் செய்தியை வந்து தெரிவிக்கிறாரு. யாரு அந்த ஸ்மட்ஸ் தானே அவருக்கு வந்து தண்டனை கொடுத்தாரு, அவர் வந்து அவருடைய இரங்கல் செய்தியை வந்து தெரிவிக்கிறாரு. காந்தி சிறையில் தாமே தயாரித்து காலணியை எனக்கு அன்பளிப்பாக அளித்தார். அதனை ஆர்வத்தோடு வாங்கி அணிந்தேன். என் கால்கள் நடுங்கின, நிற்க முடியவில்லை. உடனே அதனை எடுத்து சென்று என் பூசை அறையில் வைத்து வணங்கி வருகின்றேன் அன்னிட்டு யார் சொல்றாங்க? ஸ்மட்ஸ் அவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. தன் நாட்டு பொருள் இயக்கமான சுதேசி இயக்கத்தை வளர்க்கும் கடமை இளைஞர்களுக்கு உரியது அன்னிட்டு காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாரு. சுதேசி இயக்கம்னா ஃபுல்லா நம்ம படிப்புல இருந்து எல்லாமே நம்மளுடையதா இருக்கணும், நம்ம தயார் பண்ணதா இருக்கணும் அப்படின்ட்டு அதை வந்து இளைஞர்களுக்கே உரியது, அது வந்து இளைஞர்கள் வந்து கடமையாக கொண்டு பண்ணணும்ன்றத சொல்லியிருப்பாங்க. கொள்கை இல்லாத அரசியலும், உழைப்பில்லாத ஊதியமும், ஞானயம் இல்லாத இன்பம், மனித நேயம் இல்லாத அறிவியல், அறமில்லாத வழிபாடு ஆகியவற்றால் பயனில்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். ஈகத்தின் உச்சியில் நின்றவர் காந்தியடிகள். ஈகைன்னா அந்த தியாகம், ஸோ அந்த ஈகத்தின் உச்சியில் நின்றவர் யாருன்னா காந்தியடிகள். இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். தென்னாப்பிரிக்கால இந்தியாவுக்கு எதிரான கருப்பு சட்டங்களை காந்தியடிகள் வந்து என்ன பண்ணாரு? கொளுத்தினாரு. அதற்காக அவருக்கு வந்து சிறை தண்டனை கிடைத்தது. சிறை தண்டனை விதித்தவர் யாருன்னா ஸ்மட்ஸ் என்ற ஒரு ஆளுநர். சேம் டைம் வந்து அந்த சிறையில இருக்கும்போது காந்தி வந்து செருப்பு வந்து தைச்சிருப்பாரு. அந்த முதல் இணை செருப்பு நல்லா வந்ததால அது யாருக்கு கொடுத்திருப்பாங்க? அந்த தண்டனை சிறையில் அடைத்த ஆளுநரான ஸ்மட்ஸுக்கே வந்து கொடுத்திருப்பாரு. காந்தியடிகளை எப்போ சுட்டு கொண்டுறாங்கன்னா 1948 ஜனவரி 30ஆம் நாள். ஸ்மட்ஸ் வந்து அவருடைய இரங்கல் செய்தியில என்ன சொல்றாருன்னா, காந்தி சிறையில் தாமே தயாரித்த காலணியை எனக்கு அன்பளிப்பாக அளித்தார். அதனை ஆர்வத்தோடு வாங்கி அணிந்தேன். என் கால்கள் நடுங்கின, நிற்க முடியவில்லை. உடனே அதனை எடுத்து சென்று என் பூசை அறையில் வைத்து வணங்கி வருகின்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சுதேசி இயக்கத்தை வளர்க்கும் கடமை இளைஞர்களுக்கே உரியது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? காந்தியடிகள். கொள்கை இல்லாத அரசியல், உழைப்பில்லாத ஊதியம், ஞானயம் இல்லாத இன்பம், மனிதநேயம் இல்லாத அறிவியல், அறமில்லாத வழிபாடு ஆகியவற்றால் பயனில்லை அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள். ஈகத்தின் உச்சியில் நின்றவர் யாருன்னா காந்தியடிகள். காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தாரன்னா சிரவண பிதுர்பத்தி. திருக்குறளை மொழிபெயர்த்த உருசிய அறிஞர் யாருன்னா தால்சுதாய். காந்தியடிகள் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து உண்மையை பேச வேண்டும் அப்படின்ட்டு உறுதி பூண்டார். பகைவனிடமும் அன்பு காட்டும் என கூறிய நூல் எதுன்னா பைபிள். பைபிள்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா விவிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறநெறியாக போற்றப்பட வேண்டியவை எதுன்னா எளிமையும் சிக்கனமும். அடுத்து வந்து பாருங்க, வினா தொடர்களை அமைக்க. காந்தியடிகள் பல கோடி மக்களின் பட்டினியை போக்கும் வாழ்வாதாரம் கதர் என்று கூறினார். ஸோ இது கேள்வியா கேட்கலாம்னா நிறைய விதங்கள்ல கேட்கலாம். நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லி பாருங்க. காந்தியடிகள் வந்து பல கோடி மக்களின் படிப்பினை போக்கும் வாழ்வாதாரம் எதுன்னு சொன்னாரு அப்படின்னு கேட்கலாம். பல கோடி மக்களின் பட்டினியை போக்கும் வாழ்வாதாரம் கதர் என்று கருதியவர் யார் அப்படின்னு நம்ம நிறைய வழிகள்ல கேள்வி வந்து மேக் பண்ணலாம். இளைஞர்களின் உள்ளத்தில் நாட்டுப்பற்றும், மொழிப்பற்றும், தெய்வப்பற்றும் வளரும் வகையில் கல்வி அமைதல் வேண்டும். இளைஞர்களுடைய உள்ளத்துல எந்த பற்றும் வளரும் வகையில் கல்வி அமைதல் வேண்டும்? கொஸ்டின் மார்க். தொடர்களின் வகைகளை குறிப்பிடுகன்றதை கேட்டிருக்காங்க. காந்தியடிகள் ஹரிச்சந்திர நாடகத்தை ஒருமுறை பார்த்தார் என்றது செய்தி வாக்கியம். இப்படி செய்வது எய்தி பிழைக்கும் செயல் அல்லவா என்றது வினா வாக்கியம். ஒருமை பன்மை பிழைகளை நீக்கி எழுதுக. ஓர் இளம்பெண் நூல் ஒன்றை விரும்பி படித்து கொண்டிருந்தார்கள் வராது. ஒரு இளம்பெண் என்றது ஒருமை, அப்போ கொண்டிருந்தால், நூலொன்றை விரும்பி படித்து கொண்டிருந்தால். மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது அப்படின்றது வரணும். பொறுத்துக. சத்திய சோதனை என்றது காந்தியடிகள். பகவத்கீதை வந்து இந்து சமய நூல். திருக்குறள் வந்து திருவள்ளுவர். பைபிள் வந்து கிறிஸ்துவ சமய நூல். அடுத்து பாருங்க, சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் யார் சொல்றாங்க? காந்தியடிகள்.
அடுத்து பாருங்க துணைப்பாடம். அடித்தளம்னா ஜி குப்புசாமி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அடியில வந்து நிறைய குப்பை இருக்கப்பா. இப்போ ஒரு டேபிள் ஏதோ ஒன்று செவுத்த ஒட்டி போட்டிருப்போம், அது வெயிட்டாக இருக்குன்னா மூவ் பண்ணவே மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அது அடியில் ஊறுபட்ட குப்பை இருக்கும். பீரோ கூட சொல்லலாம். பீரோ அடியில் குட்டி கேப்பு தானே இருக்கும். எப்போவாச்சும் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவோம், அந்த அடியில் பார்த்தா அவ்வளோ குப்பை இருக்கும். அடித்தளம், குப்பை, குப்புசாமி, ஜி குப்புசாமி அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய துணை பாடத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் தான் வந்து இந்த ஜி குப்புசாமி. புறப்பொருள், இது புது புக்கில் இருக்கிற அதே டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அகப்பொருள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா அகப்பொருள் பற்றி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே போல் புறப்பொருள் பற்றியும் கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கான ஷார்ட்கட்டோட அந்த புது புத்தகத்தில் இருக்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா ரிவைஸ் பண்ணுற மாதிரி பண்ணி முடிச்சிருங்க. இல்லை தெரியல, இன்னும் எனக்கு வந்து அது மைண்டில் ஸ்டோர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா மறக்காமல் அந்த 6th to 10th இலக்கணம் என்னுடைய சேனல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். புறப்பொருள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி, செல்வம், புகழ், வீரம், அரசியல் முதலிய பொருள்களை பற்றி பேசுறது தான் வந்து புறப்பொருள். அகப்பொருள்னா வாழ்வியல், தலைவன் தலைவியினுடைய வாழ்வியலை வந்து சொல்லும். புறப்பொருள்னா உலகியல். புறப்பொருள்னா உலகியலை பற்றி பேசும். புறத்திணைகள் வந்து எத்தனை இருக்குன்னா, வெச்சி முதலாக வந்து 12 வகைகள் வந்து இருக்கு. அகத்திணைன்னா 7 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது போல புறத்திணைகள் வந்து எத்தனைன்னா 12 வந்து இருக்கு. வெச்சி திணை வந்து முதல். வெச்சி திணை என்றது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆணிரைகளை வந்து கவர்ந்து வர்றது தான் வந்து வெச்சி திணை. இப்போ இன்னொரு நாட்டோட வந்து போர் புரிய போகிறோம் அப்படின்னா, போர் புரியறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஆணிரைகளை வெச்சி பூவை சூடிட்டு போய் அதை கவர்ந்துட்டு வருவாங்க. வெச்சி திணைன்னா ஆணிரைகளை கவர்ந்து வர செய்வது. கறந்த திணைன்னா அந்த கவர்ந்து கொண்டு வரப்பட்ட ஆணிரைகளை மீட்க வருவாங்க அந்த நாட்டை சேர்ந்தவங்க, அதுதான் வந்து கறந்த திணை. வஞ்சித்திணைன்னா மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற போவது, வஞ்சிப்பூவை சூடிட்டு போவது தான் வந்து வஞ்சித்திணை. காஞ்சித்திணைன்னா அந்த நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோட காஞ்சிப்பூவை சூடிட்டு அந்த எதிர்த்து போரிடுறது தான் வந்து காஞ்சித்திணை. நொச்சித்திணைன்னா பகை அரசனால் முற்றுகை இடப்பட்ட தம் மதிலை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே வெளியே இருக்கும் பகை அரசனோட போரிடுறது வந்து நொச்சித்திணை. உளினை திணைன்னா மாற்றரசனின் கோட்டைக்குள் புகுந்து மதிலையை வந்து சுற்றி வளைத்தல் வந்து உளினை திணை. தும்பை திணைன்னா 2 அரசர்களுமே வந்து உன்னுடைய வலிமை பெருசா என்னுடைய வலிமை பெருசான்னு போர் புரியுறது தான் வந்து தும்பை திணை. தும்பை பூவை வந்து சூடிட்டு போவாங்க. வாகை திணைன்னா வெற்றி பெற்ற மன்னன் சூடுவது தான் வந்து வாகை திணை. பாடான் திணைன்னா பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆண்மகனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை. பாடான் திணையை எப்படி பிரிக்கலாம்னா, பாடுகுட்டல், ஆண் குட்டல் திணை அப்படின்னு பிரிக்கலாம். பொதுவியல் திணை. வெச்சி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளின் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதவற்றையும் கூறுவதுதான் வந்து பொதுவியல் திணை. வெச்சி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளின் பொதுவானவற்றையும் அதுல சொல்லாத கூறப்படாதவற்றையும் கூறுவதுதான் வந்து பொதுவியல் திணை. கைக்கிளை திணைன்னா, கைக்கிளை என்பது ஒரு தலை காமம். இதுல வந்து ஆண்பால் கூற்று, பெண்பால் கூற்று அப்படின்ட்டு 2 வகை இருக்கு. பெருந்திணை என்றது பொருந்தா காமம். கைக்கிளை வந்து ஒரு திணை, பெருந்திணை பொருந்தா, பெருந்திணை பொருந்தா. ஸோ அந்த ரைமிங்லேயே வருது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பொருந்தா காமத்திலையும் ஆண்பார் கூற்று, பெண்பார் கூற்று அப்படின்ட்டு 2 வகை வந்து இருக்கு. அடுத்து புறப்பொருள் வெண்பா மாலையில வந்து இந்த வெச்சி அதெல்லாம் அந்த இதெல்லாம் கொடுத்து ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. வெச்சி நிறை கவர்தல், மீட்டல் வந்து கரந்தையாம், வட்கார் மேற் செல்வது வஞ்சியாம், உட்காது எதிரூன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தல் ஆகும் உளினை அதிரப் பொறுவது தும்மையாம், போர்க்களத்து மிக்கார் செருவென்றது வாகையாம் அப்படின்ட்டு புறப்பொருள் வெண்பா மாலையில வாகை வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்னா 12 வகைப்படும். நிறை கவர்தல் என்பது வெச்சி, மண்ணாசை கருதி போருக்கு செல்வது வஞ்சி, பாடான் திணை என்பது ஆண்மகனின் ஒழுக்காறுகள், ஒரு தலை காமம் என்பது கைக்கிளை, தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோட எதிர்த்து போரிடுவது காஞ்சி.
அடுத்து வந்து பாருங்க, பாடல்கள் மூலமாக கடிதம் எழுதியதும் உண்டு. ஸோ கடிதம் வந்து எழுதுவோன்னு தெரியும், அது பாடல்கள் மூலமாகவே கடிதம் வந்து எழுதுவாங்களாம். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்களாம், சீட்டுக்கவி அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதியார் எழுதிய சீட்டுக்கவி இதற்கு சான்றாகும். சீட்டுக்கவி என்னன்னா பாத்தீங்கன்னா பாடல்கள் மூலமாக கடிதம் எழுதுறது தான் சீட்டுக்கவி. நம்மளுக்கு தெரியும் பாரதியார் வந்து சீட்டுக்கவியை வந்து எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. கடிதங்கள் வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அறிஞர் அண்ணா எழுதியிருக்காங்க, நேரு வந்து அவங்களுடைய மகள் இந்திராவுக்கு எழுதியிருக்காங்க. வரதராசனார் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு, தம்பிக்கு, தங்கைக்கு என கடிதங்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ வரதராசனார் வந்து அன்னை அம்மாக்கும் தம்பிக்கும் தங்கைக்கும் வந்துட்டு யார் கடிதங்கள்னா வரதராசனார். இதுவே கேட்டிருக்காங்க, தம்பிக்கு எழுதிய கடிதம் தங்கைக்கு எழுதிய கடிதம் யாருன்னா வரதராசனார். மூவா. அடுத்து வந்து பாருங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. பாரதியார் என்னன்னு சொல்லுவோம், மகாகவி பாரதியார் அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய அப்பா அம்மா யாருன்னா சின்னசாமி லக்குமி. எப்போ பிறந்தாருன்னா 11/12/1882 பிறந்திருப்பாரு. எங்க அண்ணா தூத்துக்குடி எட்டயபுரத்துல வந்து பிறந்திருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பைந்தமிழ் பாவலராக திகழ்ந்த பாரதி என்னும் பட்டம் பெற்றார். பைந்தமிழ் பாவலர் என்றதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ பைந்தமிழ் பாவலர் யாருன்னா பாரதி. மகாகவி யாரு, பாரதி. தேசிய கவி யாரு, பாரதி. ஸோ அந்த பைந்தமிழ் பாவலர் என்றதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. பைந்தமிழ் பாவலராக திகழ்ந்து பாரதி என்று பட்டம் பெற்றார். இவர் வந்து பாத்தீங்கன்னா சில காலம் வந்து எட்டயபுர அரசவை கவிஞராக விளங்கினார். அதுக்கப்புறம் வந்து மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியராக வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் சென்னையில இதழாசிரியராகவும் வந்து பணியாற்றிருக்காரு. பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பாடல் வரிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க, எல்லாமே ரொம்ப முக்கியம். 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி அப்படின்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யாருன்னா பாரதியார். பாருக்குள்ளே நல்ல நாடு நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் அப்படின்னு யார் பாடியிருக்கா, பாரதியார். தேசிய கவிஞர் பாரதியார் அப்படின்னு சொல்றாங்க. தேசிய கவிஞர் எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓர் நிறை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என தேசிய ஒருமைப்பாட்டுணர்வை ஊட்டியவர் யாருன்னா பாரதியார். 30 கோடி முகமுடையால் உயிர் மெய்ம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையால். இங்க வந்து 30 கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்தியால. மொழிகள் வந்து 18 மொழிகளுக்கு மேல இருக்கு. இருந்தாலும் சிந்தனை வந்து எங்க எல்லாருடையதும் ஒன்றுதான் அப்படின்ற மாதிரி வரிகளை வந்து ஏற்றிருப்பாரு. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று ஆடுவோமே அப்படின்னு யார் பாடியிருப்பா, பாரதியார். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் அப்படின்ட்டு யார் ஏற்றிருக்க பாடல் வரிகளை, பாரதியார். காசி நகர்ப்புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். காசி நகர்ப்புறத்துல பேசக்கூடிய உரைய வந்து காஞ்சியில கேட்க கருவி வந்து செய்வோம் அப்படின்ட்டு. இப்போ இன்றைய டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டு இல்லையா, இவர் எல்லாமே அப்பவே கற்பனை பண்ணி அந்த வரிகள் எல்லாம் வந்து ஏற்றிருக்காரு நிறைய. காசி நகர்ப்புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் பண்ணிட்டு யாரு பாடல் வரிகளை ஏற்றிருக்காங்க, பாரதியார். குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என குழந்தை மனதில் ஆழ பதித்தார் பாரதி. ஸோ எங்க குலம் வந்து பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வந்து தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் வந்து பாவம் பண்ணிட்டு குழந்தை மனதில் ஆழ பதித்தவர் யாருன்னா பாரதி. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொள்வோம். மாதர்னா பெண்களை இழிவு செய்யக்கூடிய மடமையை வந்து கொள்ளுவோம் அப்படின்னு யார் சொல்றாரு, பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் அப்படின்ட்டு யார் சொல்றாரு, பாரதியார். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் அப்படின்னு சொன்னவர் யாரு, பாரதியார். செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். பாரத நாடு பார்க்கெல்லாம் திலகம் என பாடிய பைந்தமிழ் பாவலன். பைந்தமிழ் பாவலன் அப்படின்னாலும் யாரு, பாரதியார் தான். எப்ப இறந்தாருன்னா 11/9/1921. ஸோ பாரதியார் பத்தி முக்கியமான பாடல் வரிகள் எல்லாம் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். மகாகவி பாரதியார், பைந்தமிழ் பாவலர் பாரதியார். 1000 உண்டிங்கு ஜாதியனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி அப்படின்னு சொன்னவர் யாரு, பாரதியார். பாருக்குள்ளே நல்ல நாடு நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் அப்படின்னு சொன்னவர் யாரு, பாரதியார்.
தேசிய கவிஞர் யாரு? பாரதியார். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என தேசிய ஒருமைப்பாட்டுணர்வை ஊட்டியவர் பாரதியார். 30 கோடி முகமுடையாள், உயிர் மேம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதியார். ஆடுவோமே பல் பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று ஆடுவோமே அப்படின்ட்டு பாடல் வரிகளை யார் ஏற்றிருப்பா? பாரதியார். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் பாடியவர் யாரு? பாரதியார். காசி நகர்ப்புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதியார். குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என குழந்தை மனதில் ஆழ பதித்தவர் யாரு? பாரதி. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் சொன்னவர் பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் சொன்னவர் பாரதியார். வாலிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர்ன்னு சொன்னவர் பாரதியார். செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னு சொன்னவர் யாரு? பாரதியார். பாரத நாடு பார்க்கலாம் திலகம் அப்படின்னு பாடியவர் யாருன்னா பாரதியார். பாரத நாடு பார்க்கலாம் திலகம் என பாடியவர் யாரு? பாரதியார். பைந்தமிழ் பாவலன் யாரு? பாரதியார். எப்ப இறந்தாரு அப்படின்னா 11/9/1921. அடுத்து பாருங்க தமிழன்பன். தொல்காப்பிய செம்மல் உயர்திருப்புலவர் தமிழன்பன் அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பிய செம்மல் உயர்திருப்புலவர் யாருன்னா தமிழன்பன். தொல்காப்பிய செம்மல் உயர்திருப்புலவர் தமிழ் அன்பன். அடுத்து ராபி சேதுப்பிள்ளை. இதுல இருந்து ஒரு கொஷின் குரூப் 2 எக்ஸாம்ல இப்போ நடந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 2வா குரூப் 4ஆன்றது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் இப்போ நடந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு யாராவது கன்ஃபார்மா தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது எதுன்னா காவிரி ஆறு அப்படின்ட்டு யார் சொன்னாங்கன்றதை கேட்டிருப்பாங்க. யார் சொன்னாங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் சொன்னது யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வரான ராபி சேதுப்பிள்ளை சொல்லியிருக்காங்க. காவிரி ஆற்றின் பெருமையால தான் சோழவள நாடு சோறுடைத்து என்ற கவிகள் புகழ்வராயினர் அப்படின்னு சொல்றாங்க. செழுஞ்சோலைகளின் இடையே அழகுற நடந்து செல்லும் காவிரி ஆற்றை சிலப்பதிகாரம் இசைப்பாட்டால் வாழ்த்துகின்றது. பாண்டிய நாட்டினுடைய சிறந்த நதியாக இருக்கிறது எதுன்னா வைகை. வைகை இதை புலவர் இந்த வைகையை நாவிற் பொருந்திய பூங்குடி என்றும் பொய்யா குளக்கொடி என்றும் இளங்கோவடிகள் புகழ்ந்திருக்காரு. ஸோ வைகையை பார்த்தீங்கன்னா புலவர் நாவிற் பொருந்திய பூங்குடி என்றும் பொய்யா குளக்கொடி என்றும் இளங்கோவடிகள் புகழ்ந்துரைத்தார். ஸோ இது இந்த டீட்டெயில் சொல்றது யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. இது கொஷினாக கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வைகை ஆறு பாண்டிய நாட்டை வளம் கொளிக்க செய்து, காவிரி நாடு சோழ நாட்டை வளம் பெற செய்துன்ற டீட்டெயில் எல்லாம் தெரியும். பட் இந்த டீட்டெயிலை சொன்னது யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. ஸோ இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு, அதனுடைய பெருமையால தான் சோழவள நாடு சோறுடைத்து என்ற கவிகள் புகழ்ந்தாங்கன்னுட்டு யார் சொல்கிறாங்க? ராபி சேதுப்பிள்ளையாக அவர்கள் சொல்கிறாங்க. சேம் டைம் இந்த காவிரி ஆற்றை சிறப்பித்து சொல்லக்கூடிய நூல் எதுன்னா சிலப்பதிகாரம். பாண்டிய நாட்டின் சிறந்த நதியாக வைகை, அதை நாவிற் பொருந்திய பூங்கொடி என்றும் பொய்யா குளக்கொடி என்றும் இளங்கோவடிகள் புகழ்ந்துரைத்தார் அன்னிட்டு யார் சொல்றாங்க? ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மகாத்மா காந்தியினுடைய நினைவாக காந்தி என்ற பெயர்ல திரைப்படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ காந்தி வேடம் போட்டு நடிக்க பென் கிங்ஸ்லி என்ற ஒரு நடிகரை தேர்வு செய்யறாங்க. அப்போ இவருக்கு தங்குறதுக்கு ஒரு பெரிய ஹோட்டல்ல பெரிய ரூம் எல்லாம் போடுறாங்க. அவர் அந்த ரூமை பார்த்துட்டு வியந்துடுறாரு. வியந்துட்டு இங்க இந்த ரூம்ல எதுவுமே இருக்க வேண்டாம், எனக்கு ஒரு பாய் தலைனை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் காந்தியுடைய தோற்றம் போட்டிருக்கேன்ல, அட்லீஸ்ட் நான் அவரை மாதிரி இந்த படத்துலயாவது நான் இருக்கிறேன், எளிமையா இருக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. அந்த நடிகர் பெயர் பென் கிங்ஸ்லி. காந்தி என்னாவே நம்மளுக்கு ஒரு கிங் மாதிரி கிங்ஸ்லி என்றவர் வேடம் போட்டு நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியம் இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் பழமொழிகள். உயிர் கொடுப்பான் தோழன், தன் கையே தனக்கு உதவி, முயற்சி திருவினையாக்கும், வாழு வாழவிடு, உன்னை போல் பிறரையும் நேசி, உன்னை போல் பிறரையும் நேசி. அவ்வளோதாங்க. இதோட இந்த இயல் முடியுது. அடுத்த வீடியோவில் இயல் 9 பார்ப்போம். தேங்க்யூ.